நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் சத்திய வேதத்தில் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, இமானுவேல், இயேசு என்று இப்படி அநேக நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை, அந்த சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்திருக்கிறோம். அதில் கடந்த வாரத்திலே நாம் பார்த்த நாமம் என்ன, கடந்த 2 வாரங்களாய் நாம் பார்த்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா ஷமார். யெகோவா ஷமார் என்ற அந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ஷமார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மை காக்கிற தேவன் என்று அர்த்தம். பல காரியங்களிலிருந்து கர்த்தர் செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மளுடைய பாதுகாவலர் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த 2 வாரங்களிலே தெளிவாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா கேரூப். யெகோவா கேரூப் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யெகோவா கேரூப். வாசிப்போம் மறுபடியுமாக. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அவரே எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் யாரா இருக்கிறாரு? மகிமை பொருந்திய பட்டயமாய் நமக்கு என்ன செய்கிறார்? அவர்
இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய மனுஷனாகிய மோசே அவன் பாருங்க வெளிப்படையாக ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை வெளிப்படையாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்? உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, அவர் மட்டும்தான் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்லுகிறான். அவரும் உனக்கு ஒரு மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்லவில்லை, அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாயிருக்கிறார் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்கிற இந்த இடத்துல ஜெகோவா கேரூப் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா கேரூப் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, யெகோவா கேரூப் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா கேரூப் என்றால் என்ன பொருள்? யெகோவா கேரூப் என்று சொன்னால் த க்ளோரியஸ் ஸ்வர்ட் என்று அர்த்தம், மகிமையான பட்டயம் என்று அர்த்தம், மகிமையான பட்டயம் என்று அர்த்தம். த க்ளோரியஸ் ஸ்வர்ட், மகிமையான, மகிமை பொருந்திய பட்டயம் என்று அர்த்தம். அவரே நம்முடைய மகிமையான பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவரே என்னுடைய மகிமை பொருந்திய மகிமையான பட்டயமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் யாரா இருக்கிறாரு? மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எனவே அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. நன்றாய் கவனியுங்கள், அவர் வேற கிடையாது, அவருடைய வார்த்தை வேற கிடையாது, அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. எல்லாம் இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையும் ஒன்றே. எனவே சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எது நம்முடைய மகிமையான பட்டயம் என்று சொன்னால் சத்திய வேதம்தான் நம்முடைய மகிமையான பட்டயமாகும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய மகிமையான பட்டயமாகும். தேவனுடைய வார்த்தை தான், சத்திய வேதம் தான் நம்முடைய மகிமையான பட்டயம் என்பது நமக்கு பாருங்க தெளிவாய் விளங்குகிறது. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் வரைக்கும் பாருங்க முழுவதும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் சத்திய வேதம், அவருடைய வார்த்தை, அதுதான் மகிமையான பட்டயம் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, சத்திய வேதம் தேவனுடைய வார்த்தையை ஆவியின் பட்டயம் என்றே அது பல இடங்களிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் ஒரு சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். சத்திய வேதம் எது? எது? சத்திய வேதம். இது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் புஸ்தகம் இருக்குங்க. நம்ம மதத்துக்கு ஒரு புஸ்தகம் வேணாமா? விட்டுறக்கூடாது. நமக்கு ஒரு புஸ்தகத்தை இல்லை 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 சரியாக கவனிங்கள். சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. சத்திய வேதம் என்பது அது பாருங்க ஆவியின் பட்டயம் என்று சத்திய வேதம் நமக்கு பல இடங்களிலே தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. ஆதாரத்துக்கு ஒரு சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். சத்திய வேதம் தேவனுடைய வார்த்தையை ஆவியின் பட்டயம் என்றே அது நமக்கு பல இடங்களிலே சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தை ஆனது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கருக்கானதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பதம், அந்த கத்தியில பதம். நம்ம வீட்டில் கத்தி வச்சிருக்கிறோம், வெங்காயம் நறுக்கிறது, கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு. அது ஒரு பக்கத்தில் என்ன செய்யுது? பதமாக இருக்குது. அது ரெண்டு பக்கத்தில் பதம் இல்லை. அது அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கருது இருக்கிறதுக்குன்னு ஒரு அருவா வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் பன்னருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பன்னருவான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த அருவாவே தெரியாதுன்றவாங்க. அப்போ பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பேர் பன்னருவான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய கிடக்கும். ஏன்னா வேலைக்கு ஆட்களை அனுப்புவாங்க. அதில் அந்த கருக்கு நல்லா வச்சாச்சாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது கருக்கு நல்லா வச்சாதான் என்ன செய்யும்? அதை அறுத்து போடும் அந்த நெல் கதிரை. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது அது இருபுறமும் கருக்கானதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் செய்கிறது, அது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பட்டயமாயிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். அவரே நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை தான் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. அவர் வேற கிடையாது, அவருடைய வார்த்தை வேற கிடையாது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. எனவே அவருடைய வார்த்தை தான் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நான் பார்க்கிறோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று. அப்ப எது ஆவியின் பட்டயம்? எது மகிமையான பட்டயம்? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மகிமையான பட்டயமாக இருக்கிறது என்று தெளிவாய் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இங்கே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நட்சத்திரங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர் இங்கே யாரை சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 7 நட்சத்திரங்களை கரங்களிலே அவர் ஏந்தி கொண்டவராய் நிற்கிறார் என்று இங்கே அவர் வர்ணிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து எது புறப்பட்டதாம்? இங்கே நான் பார்க்கிறோம், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்ததாம்? புறப்பட்டதாம். எது புறப்பட்டதாம்? இருபுறமும் கருக்குள்ள, இருபுறமும் பதமான, இருபுறமும் ஷார்ப்பான, இருபுறமும் கூர்மையான பட்டயம் வாயிலிருந்து புறப்பட்டதாம். நீங்க வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு சொன்னோடனே வாயிலிருந்து கத்தி அப்படியே மலமலன்னு புறப்பட்டு போச்சு போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று அங்கே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே போய் வாசித்தோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது எது? தேவனுடைய வார்த்தை. எனவே இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது எது என்றால் தேவனுடைய வார்த்தையாகும். அப்ப பாருங்க, சத்திய வேதம் எதை குறித்து போதிக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை குறித்து என்ன செய்கிறது? நமக்கு போதிக்கிறது. அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா கேரூப்.
கேருப் என்றால் என்ன அர்த்தம்? மகிமையான பட்டயம், மகிமை பொருந்திய பட்டயம் என்ற அர்த்தம். த க்ளோரியஸ் வேர்ட் என்ற அர்த்தம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 149, சங்கீதம் 149 8-9. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்கே நான் பார்க்கிறோம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவருடைய கையில் எது இருக்கும்? எது இருக்கும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்போ உங்க கையில எது இருக்குது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் வேற எதையும் கத்தி நம்ம கையில் தூக்கி கொடுத்துட்டாரு நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே ஊருக்குள்ள பயங்கரமா இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேணாம். ஆனால் கர்த்தர் நம்ம கையில் எதை கொடுத்திருக்கிறாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி அவருடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமே. வாசிப்போம். வெளிப்படுத்தலும் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். புறஜாதிகளை அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரக கோபமாகிய மதுவுள்ள ஆதையை மிதிக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய வாயில் கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய வாயில எது புறப்படுகிறது? கூர்மையான பட்டயம். அப்ப சத்திய வேதம் எல்லாம் கவனிக்கிறீங்களா? சத்திய வேதம் தேவனுடைய வார்த்தையை ஆவியின் பட்டயம் என்றும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றும், எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம் என்றும், கூர்மையான பட்டயம் என்றும், எல்லாவற்றையும் பிரிக்கக்கூடிய பட்டயம் என்றும் நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்ப ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் இங்கே புரிகிறது. அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம், மகிமையான பட்டயம் என்று சத்தியவேதம் சொல்லும் பொழுது, அப்ப நமக்கு மகிமையான பட்டயம் எது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் நமக்கு மகிமையான பட்டயமா என்ன செய்கிறது? இருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனைக்கு புரிஞ்சிருச்சு? எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், அவருடைய வார்த்தை எனக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இந்த பட்டயத்தினாலே நான் இந்த பூமியிலே வெற்றி பெறுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன். ஆமே. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை தெளிவாயிருச்சு? கர்த்தருடைய வார்த்தை தான் எது? நமக்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. சரி, கர்த்தர் எதற்காக இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? எல்லாம் இருக்கிறீங்களா? எதற்காக கர்த்தர் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? எது கொடுத்திருக்கிறாரு? தலாணிக்கு அடியில் வச்சு தூங்குறதுக்கு. தலாணி உயரம் பத்தல, அதனால தலாணிக்கு அடியில் வச்சு படுத்து தூங்குறதுக்கு. அதுக்கா? அல்லது காத்து கருப்பு வராது பாஸ்டர் தலாணிக்கு அடியில் வச்சு படுத்து தூங்குனா? அதுக்காக தான் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரா? சிலர் ஆமான்றீங்களா? சிலர் இந்த பைக்குள்ள போட்டு வாசலில் தொங்க விட்டுறது, காத்து கருப்பு நினைச்சு அது வீட்டுக்குள்ள. என்னத்தை சொல்றது? ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, ஒன்றும் என்ன செய்யல. புரியல பாருங்க மக்களுக்கு. என்னத்தையே போட்டு என்ன செய்யறாங்க? உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க பாருங்க. அவங்க என்னடானா இனத்தையும் வேற கொண்டு வந்து தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா பைபிளை பைக்குள்ள போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறது ஒன்றும் விளங்கலை, இதுக்குள்ள இருக்கிறது என்ன செய்யல, ஒண்ணுமே விளங்கலை. அருமையான தேவனுடைய ஜனங்களை கவனியுங்கள். எதற்காக
கர்த்தர் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த பூமியிலே நாம் வெற்றி பெறுவதற்காக, இந்த பூமியிலே நாம் வெற்றியாய் வாழ்வதற்காக, எல்லாவற்றிலையும் வெற்றி பெறுவதற்காக தேவன் அவருடைய வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பூமியிலே நாம் வெற்றியாய் வாழ்வதற்கு பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் என்னவென்று சொன்னால் அவருடைய வார்த்தை, சத்திய வேதம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இந்த பூமியிலே வெற்றியாய் நான் வாழ்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையான ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தையாகும். இதை கொண்டு இந்த பூமியிலே நான் வெற்றி பெறுகிறேன். இதை கொண்டு இந்த பூமியிலே நான் ஜெயமாய் வாழ்கிறேன். ஆமென். அப்ப கர்த்தர் எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை இந்த பூமியில வெற்றியாய் நாம் என்ன செய்வதற்கு? வாழ்வதற்கு. பைக்குள்ள போட்டு தொங்க விடுறதுக்கு இல்லை, தலாண்டி கடியில் வச்சு தூங்குறதுக்கு இல்லை, எல்லாம் இருக்கிறீங்களா? அலமாரியில் வச்சிருக்கிறதுக்கு இல்லை. இந்த வார்த்தையை எடுத்து வாழ்க்கையில் என்ன செய்து அத்தியாவசியப்படுத்தி அப்ளை பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக தேவன் அவருடைய வசனத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் கிரேக்க மொழியிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று லோகோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ரேமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லலாமா? லோகோஸ், ரேமா. யாருக்காவது பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா ரேமான்னு வச்சிடறாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைக்கு பேரு ரேமா அப்படின்னு வச்சிடறாங்க. நல்லா இருக்குது, வைக்கிறவங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே 2 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று லோகோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ரேமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, லோகோஸ் என்றால் என்ன அர்த்தம்? லோகோஸ் என்று சொன்னால் ரிட்டன் வேர்ட் என்று அர்த்தம், எழுதப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம். சரி, ரேமா என்றால் என்ன அர்த்தம்? ரேமா என்று சொன்னால் ரெவலேஷன் வேர்ட் என்று அர்த்தம், ஸ்போக்கன் வேர்ட் என்று அர்த்தம், வெளிப்பாட்டின் வார்த்தை என்று அர்த்தம், அல்லது பேசப்படுகிற வார்த்தை என்று அர்த்தம். எத்தனைக்கு புரிகிறது? ரேமா என்று சொன்னால் ரெவலேஷன் வேர்ட் என்று அர்த்தம், ஸ்போக்கன் வேர்ட் என்று அர்த்தம், வெளிப்பாட்டின் வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை என்று அர்த்தம். எனவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொள்ளுங்கள்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்கிற இந்த இடத்திலே எந்த பதம்? இந்த 2 வார்த்தையில லோகோஸ் அல்லது இன்னொன்று ரேமா. இந்த லோகோஸ் அல்லது ரேமா இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எந்த வார்த்தை அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரேமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லோகோஸ் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படவில்லை, ரேமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, ரேமா என்றால் என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம், வெளிப்பாட்டின் வார்த்தை என்று அர்த்தம், பேசப்படுகிற வார்த்தை என்று அர்த்தம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், வெளிப்பாட்டின் வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை. ஆமென். என்ன வார்த்தை? வெளிப்பாட்டின் வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை என்று அர்த்தம். எனவே எழுதப்பட்ட வார்த்தையை குறித்த எல்லாம் கவனிக்கிறீங்களா? எழுதப்பட்ட என்ன செய்யப்பட்ட? எழுதப்பட்டிருக்க, எழுதப்படலையா? எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாடை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. எழுதப்பட்ட இந்த வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த வெளிப்பாட்டின் வார்த்தையை நாம் நம்முடைய வாயிலை வைத்து என்ன செய்ய வேண்டும்?
பேச வேண்டும். அதான் ஸ்போக்கன் வேர்டு. என்ன வேர்டு? ஸ்போக்கன் வேர்டு, பேசப்படுகிற வார்த்தை. ரெவலேஷன் வேர்டு, வெளிப்பாட்டின் வார்த்தை. எழுதப்பட்ட இந்த வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடை முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய வாயிலை வைத்து பேச வேண்டும், உச்சரிக்க வேண்டும். கவனிங்க, எழுதப்பட்ட இந்த வார்த்தையை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் மாற வேண்டும். லோகோஸ் ரேமாவாக மாற வேண்டும். லோகோஸ் ரேமாவாக மாற வேண்டும். எத்தனை பேர் எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க? கொண்டு வந்திருக்கீங்களா? இது என்ன வார்த்தை? எழுதப்பட்ட வார்த்தை. நல்லா கவனிச்சு வாங்க. எழுதப்பட்ட வார்த்தை உங்க வீட்டில் 10 இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெளிவா சொல்றேன். உங்க வீட்டில் 10 பைபிள் வச்சிருக்கலாம், அதனால உங்களுக்கு ஒரு லாபம் வராது. உங்க பிள்ளைக்கோ, உங்க குடும்பத்துக்கோ, உங்க வியாபாரத்துக்கோ, உங்க தொழிலுக்கோ, உங்க பிசினஸ்க்கோ ஒரு பிரயோஜனம் வராது. எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாடா என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு மாற வேண்டும். அந்த வெளிப்பாட்டின் வார்த்தையை எடுத்து இப்போ உங்க வாயில வச்சு நீங்க உச்சரிக்கணும், நீங்க பேசணும். அப்பதான் அது எப்படி புறப்பட்டு போகுது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா என்ன செய்கிறது? புறப்பட்டு போகிறது. அங்கே உங்களுக்கு வெற்றி என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. ஆகவே லோகோஸ் ரேமாவாய் மாற வேண்டும். எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நல்லா கவனிங்க. எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாக ஒரே நாள் என்ன செஞ்சிடாது? மாறிடாது. இங்கதான் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பாஸ்டர்கள் கவனிக்காமல் தவறிவிட்டார்கள். கடமைக்கு எடுத்து வாசிக்கிறது பைபிள. இன்னைக்கு வாசிக்கலன்னா கத்திரிக்கிட்டு லாரி ஈரிக்கல பிடிச்சி தள்ளி விட்டு போடுவாரோன்னு பயம், கைய காலை ஒடிச்சு கிடிச்சு விட்டு போடுவாரோன்னு பயம். பயத்துல கடந்து செய்யறது பைபிள. ஒரு வசனமா வாசிட்டு ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவான், 2 வசனமா வாசிட்டு நம்ம காலேஜுக்கு ஓடி போயிடுவான். ஆண்டவரே மன்னித்துக்கொள்ளுமையா, மறந்துட்டேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி காலண்டரை பார்த்து 2 வசனத்தை வாசிட்டு செஞ்சிருது. அதுக்கு பேர் தங்க வாக்கிய காலண்டர். என்ன வாக்கிய காலண்டரு? ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க. எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் உங்களுக்கு மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும், உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும், உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், உங்கள் சரீரத்திலே சுகத்தை உண்டாக்கும், உங்க வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்கும். எழுதப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லாபம் இல்லை. இந்த எழுதப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தையா மாறணும்? வெளிப்பாட்டின் வார்த்தை என்ன செய்யணும்? மாறணும். வெளிப்பாட்டின் வார்த்தையா மாறணும்னா மணிக்கணக்கில் உட்காந்தாதான் இது மாறும். வெளிப்பாட்டின் வார்த்தையா சும்மா ஒரு 5 நிமிஷம் வாசிட்டு 10 நிமிஷம் வாசிட்டு ஓடுனா இது வெளிப்பாட்டின் வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வாழாமல் போனார்கள்? அதுக்கான பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஊருக்கதை பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, வாய் அடிக்கிறதுக்கெல்லாம் மணிக்கணக்கில் உட்காந்து வாய் ஜாலம் அடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? மணிக்கணக்கில் செல்போனை போட்டு நோண்டுறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அக்கா வீடு, தங்கச்சி வீடு, மதினியா வீடு, நாத்தனா வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் உட்காந்து இந்த எழுதப்பட்ட வார்த்தையில் அதிகமாய் தியானித்து இதை வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலை? நேரம் இல்லை, நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. அதனால தான் 15 வருஷம் ஆகியும் அதே தரித்திரம், அதே கடன் பிரச்சனை, அதே வியாதி, அதே தோல்வி, அதே பஞ்சம், அதே கிழிஞ்ச பாய், அதே கிழிஞ்ச ஜிப்பா கூட வாங்குறதுக்கு வேற காசு இல்லை. கவனியுங்கள், கவனியுங்கள். எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் மாற வேண்டும். மணிக்கணக்கில் உட்காந்து வாசிக்கும் போதுதான் இந்த எழுதப்பட்ட வார்த்தை என்ன செய்யும்? வெளிப்பாட்டின் வார்த்தையாய் மாறும். லோகோஸ் ரேமாவை என்ன செய்யும்? மாறு. பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க. எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாக மாற வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆமென். எத்தனை தெளிவாயிருச்சு? கிளியர் ஆயிருச்சு? நேரத்தை ஒதுக்குங்க. இன்னைக்கு டைமை நீங்கள் ஒதுக்கி, இன்னைக்கு நீங்கள் டைமை ஒதுக்கி நேரத்தை செலவிட்டீங்கன்னா இன்னும் 6 மாசத்துல, இன்னும் 1 வருஷத்துல பெரிய வெற்றி நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அங்கங்கே டைமில் செலவழிக்கிறது ஒதுக்குங்க, அதில் மிச்சமிடுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் சவால் விட்டு சொல்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் நினைக்காதீங்க. சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமே போதும். பொருத்தனை பண்ணி அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து மணிக்கணக்கில் வேதத்தை வாசிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த எழுதப்பட்ட வார்த்தை எனக்குள்ளே வெளிப்பாட்டின் வார்த்தையை மாற்றுங்க. ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, இந்த வார்த்தை எனக்குள்ளே வெளிப்பாடாய் மாறட்டும். ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பசி,
அப்படி வரும் பொழுது இந்த எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் மாறும். லோகோஸ் ரேமாவா என்ன செய்யும்? மாறும். அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்ய? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், ஆமென், வாழ்வை கொண்டு வரும். ஆகவே இவ்விதமாய் வாயை திறந்து நீங்கள் பேசணும், வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த வெளிப்பாட்டை வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். விதமாய் நீங்கள் பேசும் பொழுது இந்த பூமியிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். திருமண வாழ்விலே வெற்றி பெற முடியும், குடும்ப வாழ்விலே வெற்றி பெற முடியும், பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியும், கைகளின் பிரயாசத்தில் வெற்றி பெற முடியும், எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். எனவே ரேமா என்றால் தேவ வசனத்தை உரத்த சத்தமாய் பேசுவது என்று அர்த்தம். ரேமா என்றால் தேவனுடைய வார்த்தையை உரத்த சத்தமாய் பேசுவதாகும். நம்ம எப்படி பேசி பழகிறோம்? தெருவு முச்சந்திக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். நம்ம எதை சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம்? முச்சந்திக்கு வந்து சண்டை இழுக்கிறதுக்கு, வம்பு இழுக்கிறதுக்கு, அவளை இவளைன்னு பேசுறதுக்கு, அவனை இவனே அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு, அதுக்கு வாயை ரொம்ப என்ன செஞ்சுருக்கிறோம்? ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வாயை திறந்து பேசுறதுக்கு ட்ரைனிங் பண்ணலை, ட்ரெயின் பண்ணலை, அதில் பயிற்சி வைக்கவே செய்யலை, அதுக்கு வாயை வரமாட்டேங்குது. அப்புறம் எப்படி குடும்பத்தில் வெற்றி உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும்? நானும் சர்ச்சுக்கு தான் போனேன். என்ன போனேன் வந்தேன் உக்காந்தேன். போக கடவர்கள், வர கடவுள், உட்கார கடவுள், எழுந்திருக்கு போக கடவர்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன இல்லை இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கவனிங்க, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க, எங்கே நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் பாருங்க. சர்ச்சுக்கெல்லாம் போன உண்மைதான், நல்லது தான். ஆனால் வீட்டுக்கு போய் ஆரம்பிக்கனால என்ன பண்ணோம்? எழுதப்பட்ட வார்த்தையில் மணிக்கணக்கில் உட்காந்தோமா, இதில் பசியாக இருந்தோமா, இதில் தாகமாக இருந்தோமா, இதை உள்ளே இறக்கணுமா, இதுக்கு டைம் செலவழிச்சோமா, இந்த எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையை மாறிச்சா? கர்த்தர் அங்கே ஏதாவது உங்களோடு பேசினாரா? இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசினாரு சொல்ல முடியுமா? எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த வாழ்க்கைக்கு வரணும். லோகோஸ் ரேமாவாக மாற வேண்டும். எழுதப்பட்ட இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தை என்ன செய்யணும்? மாற வேண்டும். அந்த வெளிப்பாடை வாயை திறந்து பேசினா வாழ்க்கையில பெரிய வெற்றி என்ன செய்யலாம்? நாம் பார்க்க முடியும். ஆமென். ஆகவே பாருங்க, வாழ்க்கையிலே வெற்றி பெற 3 காரியத்தை நாம் கவனித்து அதை செயல்படுத்த வேண்டும். 3 காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 1, தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட கூடாது. 2வதாக தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்து ஆழமாய் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மனதில் வைத்து ஆழமாய் தியானிக்க வேண்டும். 3வதாக தேவனுடைய வார்த்தையை வாயில வைத்து என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. 3 காரியம். 1, தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. 2வதாக தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்து என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். 3வதாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாயை திறந்து சத்தமாய் அறிக்கையிட வேண்டும். கவனிங்க, இந்த 3ஐயும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றியை பார்க்க முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும், வாழ்வை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியும், ஒரு பெரிய பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும், சரீர சுகத்தை பார்க்க முடியும், நன்மையை பார்க்க முடியும். எத்தனை கிளியர் ஆச்சு இதுவரைக்கும்? அவரே நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா கேருப். அவருடைய நாமம் யெகோவா கேருப். யெகோவா கேருப் என்றால் என்ன அர்த்தம்? அவரே என்னுடைய மகிமையான பட்டயம். அவரே நம்முடைய மகிமையான பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? எது நம்முடைய மகிமையான பட்டயம்? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் மகிமையான பட்டயமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சோல்னா பைக்கில் போட்டு வாசலில் தொங்க விடுறதுக்கு இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அதை வாயை திறந்து பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதமாய் பேசும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஓகே, அது மாத்திரமல்ல, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும்
எடுத்து கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எடுத்துக்கணும்? ஆண்டவரே, ஒரு தேவதூதன் அனுப்பும் ஆண்டவரே, அவன் எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நீ தான் எடுக்கணும். தேவதூதன் எடுக்கிறது கிடையாது, நீ தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். எல்லா பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். உங்க தாத்தா எடுக்க மாட்டாரு, நீங்க தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். எதை எடுக்கணும்? வீட்டில் இருக்க கடப்பாறை, கம்பி, வெட்டருவா, இது வேற நம்ம கம்மலா இருக்கு பாருங்க, அடிக்கல இருக்கலாம், அதை எடுக்க சொல்லல கர்த்தர். எதை எடுக்க சொல்றாரு? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே பட்டயம் இருப்பதினாலே எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படித்தானே? பட்டயம் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. பட்டயம் இருக்கிறதுனால எந்த லாபமும் கிடையவே கிடையாது. பட்டயம் அலமாரியில் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட்டயம் பீரோக்குள்ள இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை எடுத்து வீசும்போது தான் எதிரி என்ன செய்யப்படுகிறான்? வீழ்த்தப்படுகிறான். எதிரி வீழ்ந்து போவான். அங்கே வெற்றியை பார்க்க முடியும். கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் தேவனுடைய வார்த்தை ஆகிய சத்திய வேதம் நம்முடைய வீட்டிலுடைய அந்த செல்ஃப்ல இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் அலமாரியில் இருக்கிறதுனால, செல்ஃப்ல இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் அது பீரோக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் அந்த சோல்னா பைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதத்தை எடுத்து பிரிண்ட் பண்ணி வசனமா எடுத்து வீடெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நிறைய ஒட்டியிருக்காங்க. வீட்டில் செங்கக்கல் நிறையா இருக்கா இல்லையோ? வீட்டில் செங்கக்கல் நிறையா இருக்கோ இல்லையோ, வசன அட்டை என்ன செய்யுது? நிறைய தொங்குது. செங்கக்கல்லவே பார்க்க முடியாது. செங்கக்கல்லவே பார்க்க முடியாது. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாசிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். பிறகு அதை தியானிக்க ஆரம்பிக்கணும். பிறகு அதை வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வாயை திறந்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். இது ஒரு ப்ராசஸ் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும்? முதல்ல மணிக்கணக்கில் உட்காந்து வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். தியானிக்கும் பொழுது இப்போ ஒரு வெளிப்பாடு வருகிறது. இப்போ அந்த வெளிப்பாடை எடுத்து என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். அதை பேசும்போது தான் வாழ்க்கையில் என்ன செய்யுது? சரீரத்திலே சுகம் உண்டாகிறது, குடும்பத்திலே வாழ்வு உண்டாகிறது, குடும்பத்திலே சமாதானம் உண்டாகிறது, வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வெற்றி உண்டாகிறது. பாவத்தின் மீதே வெற்றி, இச்சையின் மேலே வெற்றி, பிசாசின் மேலே வெற்றி, பில்லி சுனியத்தின் மேலே வெற்றி, மந்திரவாதத்தின் மேலே வெற்றி, எதிரிகளின் மேலே வெற்றி, பொல்லாத மனிதர்கள் மேலே வெற்றி, எல்லார் மேலையும் வெற்றி என்ன செய்கிறது? உண்டாகிறது. சும்மா எடுத்து கடன்னு 2 வாஸ்து அப்படியே சத்தமாக சொல்லிட்டு போனேன், அப்படி இல்லை. அதை மணிக்கணக்கில் வாசித்து அதை தியானித்து அதை வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். அப்போதான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். சிலர் வாசிக்கிறதும் கிடையாது, தியானிக்கிறதும் கிடையாது, வெளிப்பாடை பெற்றுக்கொள்றதும் கிடையாது. ஆனால் வாயை திறந்து மட்டும் என்ன செய்யறது? போகிற போக்கில் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், ஒரு 10 முறை சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லி. அதனால் போகும்போது வரும்போதும் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். அங்கே ஒன்றுமே நடக்கலை. வியாதி அப்படி இருக்குது. அது பெருசாகிக்கிட்டே போகுது. என்ன பாஸ்டர் சொல்ல சொன்னார், ஒன்றுமே மாற மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் 10 முறை சொல்லி ஏன் பாஸ்டர் ஒன்றுமே நடக்கலை பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவனிங்க முதல் நல்ல மணிக்கணக்கில் வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதுலேருந்து ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். பிறகு வாயத்துறது என்ன செய்யணும்? அப்போ தான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ தான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். கென்னத் ஹேகின்ங்கிற இந்த பிரசங்கியாரை குறித்து நான் புத்தகத்தில் வாசிக்கிட்டு பாருங்க. அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணு பேர் பேட்டு.
அவங்க பொண்ணுக்கு அந்த கண்ணில் ஓரத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்துச்சான். இவர் பாருங்கள் அடிக்கடி ஊழியத்துக்கு வெளியில் போயிடுவாராம், சூட்கேஸை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிடுவாராம். அப்படி வெளியே போகும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, இந்த மாதிரி பாப்பாவுடைய கண்ணில் இப்படி ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் கிளம்பி போயிட்டாராம். பாருங்கள் தூரமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிட்டாராம். அந்த கட்டி பாருங்கள் நாளுக்கு நாளாக பெருசாகிட்டே போதான், பெருசாகி கண்ணை மறைக்குதான் பாருங்க. எல்லா பிள்ளைகளும் தெருவில் விளையாடும் போது இந்த பிள்ளைலாம் விளையாட முடியலையா, ரொம்ப கண்ணு பார்க்குறதுக்கு கஷ்டமாயிருச்சான். அதனால் இவர் இருக்கிற இடத்துக்கு அவங்க ஒரு லெட்ரு போட்டாங்களா, இந்த மாதிரி அவங்க டீச்சரும் சொல்லி விட்டுருக்குறாங்க, என்ன செய்யலான் இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கண்ணில் கட்டி பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். பாப்பானாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அதனால் அதுக்கு என்ன செய்யலாம் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவர் கடுதாசி ஒரு லெட்ரு போட்டாங்களா அந்த காலத்தில். இப்போலாம் கடுதாசின்னு யாருக்கும் தெரியாது. போகிற அன்றைக்கி வாட்ஸ்அப்பு அந்த கிராமம் இந்த கிராமலாம் போயாச்சு. இவர் வாங்கி படிச்சுட்டு பாருங்கள் பகல் நேரத்தில் அவர் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாராம். மற்ற நேரங்களில் நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தான் சொல்கிறேன். இதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் செய்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் சுகத்துக்குரிய வசனங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே எடுத்து 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 ஒரு இடத்துல ஒரு நோட்டில் எழுதி வச்சாராம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பதில் சொல்லணும்ல, அந்த பிள்ளை கட்டி பெருசாகிக்கிட்டே போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து எல்லாம் பாருங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த சுகத்துக்குரிய வசனங்களாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து வரிசையாக எழுதி வச்சு டெய்லியும் தியானிக்கிறாராம். டெய்லியும் தியானிச்சாராம் பாருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை தியானிக்கிறது. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குகிறார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் என்ன செய்திருக்கிறார், கிரீடம் சூட்டியிருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். மெய்யாகவே இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம், உன் வேதனை நீங்க சுகமாயிரு மகளே. இப்படி வசனங்கள்லாம் எடுத்து பாருங்க எழுதி வச்சு தியானிக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. தியானிச்சு நல்லா வாயை திறந்து பேசினாராம். பிறகு ஒரு லெட்ரு போட்டாராம் அவங்க மனைவிக்கு ஒரு வாரம் கழிச்சு லெட்ரு போட்டாராம். அந்த லெட்ரு கிடச்சிச்சாம் பாருங்க. அந்த லெட்டரை எடுத்து வாசித்து பார்த்தாங்களா. அவங்க வாசித்து பார்த்துட்ட உடனே அவங்க மக வெளியில் இருந்துச்சாம் பாருங்க. வேமா கூப்பிட்டாங்களாம், பேட்டிங்க வா அப்படின்னு. டேடி உனக்கு கடுதாசி போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. என்னம்மா போட்டிருக்கிறாரு அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரா, பேட் சுகமாகிவிட்டால் என்று நான் சொன்னதா அவர்கிட்ட சொல்லு. பேட்டு சுகமாயிட்டான்னு சொல்லி நான் சொன்ன டாடி சொல்லிட்டாருன்னு சொன்னதா அவகிட்ட என்ன செய்ய சொல்லு அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சான். இவ அங்கே வேகமாக அவங்க அம்மா அந்த பிள்ளையை கூப்பிட்டு, இங்கே பாரு நீ சுகமாட்டேன்னு சொல்லி டேடி உனக்கு கடுதாசி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம் பாருங்க. அந்த பிள்ளை ஏனோ சுகமாயிட்டேன் டாடி சொல்லிட்டாருன்னு குதிச்சுட்டான் பாருங்க. அந்த கட்டி அட்ரஸ் எல்லாம் போயிச்சான். அந்த நிமிஷத்துலேயே அந்த கட்டி என்ன செஞ்சிருச்சான், ஒரு செகண்டில் அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இதை சொல்லிட்டு பிறகு சொல்கிறாரு, நான் சொன்னது மாதிரியே நீங்களும் சொல்லிலாம் பார்க்காதீங்க, அது வேலை செய்யாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்களே செய்யுங்க, குதிச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லாதீங்க. நான் முதல்ல என்ன செஞ்சேன், வசனத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்தேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் சுவிசேஷம் வரைக்கும் சுகத்துக்குரிய வசனங்களை பொறுக்கி எடுத்தேன் இல்லையா? அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து எழுதி வச்சு அதை மணிக்கணக்கில் தியானம் பண்ணுங்க, அதை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுங்க, அதை தியானிங்க. பிறகு வாயை திறந்து என்ன செய்யுங்க, அப்பதான் அது என்ன செய்யும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? இதை போல தான் ஐஸ்வர்யத்துக்கும். உங்களுக்கு நிறைய பணம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, செழிப்பு உண்டாகணுமா, கடை பிரச்சனை மாறணுமா, அதுக்கு சம்மந்தப்பட்ட வசனங்களை என்ன செய்யணும், இப்போ நீங்கள் எடுத்து எழுதி அதை மணிக்கணக்கில் என்ன செய்யணும், இப்போ தியானிக்கணும். அப்புறம் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து. அப்புறம் வாயை திறந்து பேசணும். அப்பதான் அது என்ன செய்யும். ஏதோ சும்மா பாஸ் சொல்லிட்டாரு அதனால ஒரு 10 முறை சொல்லி பார்ப்போம், வேலை செய்யலன்னு காத்த பிடிங்கி விட்ட மாதிரி புஷ். விசுவாசம் சிலருக்கு வேலை செய்யும், சிலருக்கு வேலை செய்யாது. கேள்வி பண்றாங்க சில பாஸ்டர்லாம் இன்னைக்கு.
கேலி பண்றாங்க. புத்தி இல்லாம பேசக்கூடாது. இது எப்படி வேலை செய்யும்? மணிக்கணக்கில் தியானம் பண்ணணும், இதை வாசிக்கணும், இதுக்குள்ள ஆழமா போகணும், அங்கிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் வாயை திறந்து பேசினா அது என்ன செய்யும்? இதை நான் மந்திரம் சொல்ற மாதிரி சும்மா ஒரு 10 முறை சொல்லு அப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறே கிடையாது. மணிக்கணக்கில் தியானமாயிருங்க, அப்புறம் என்ன செய்யுங்க? அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் வாயை திறந்து என்ன செய்யுங்க? பேசுங்க. அப்போ உங்க குடும்பத்தில் என்ன வேணும்? சுகம் வேணுமா? ஐஸ்வர்யம் வேணுமா? சமாதானம் வேணுமா? நிம்மதி வேணுமா? உங்க பிள்ளை திருந்தணுமா? உங்க புருஷன் திருந்தணுமா? உங்க மனைவி திருந்தணுமா? உங்க வீட்டில் செல்வாக்கியம் உண்டாகணுமா? நல்ல வீடு வாசல்ல கட்டி மேலே எழுப்பி வரணுமா? நல்லா வாழணுமா? அதுக்குரிய வசனங்கள் எல்லாம் வேதத்தில் எடுங்க, தியானம் பண்ணுங்க, மணிக்கணக்கில் இதுக்குள்ள போங்க, இதுக்குள்ள ஆழமா போங்க, தியானமாயிருங்க, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க, அதெல்லாம் குறிச்சு வைங்க. அப்புறம் வாயை திறந்து என்ன செய்யுங்க? பேசுங்க, மணிக்கணக்கில் சத்தமா பேசுங்க. அது கண்டிப்பா வேலை செய்யும். அவருடைய வாயில இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. எத்தனைக்கு புரிஞ்சிருச்சு அந்த வசனம்? வாயிலிருந்து எது புறப்படுகிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம்னா எது? அவருடைய வார்த்தை. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை, வெளிப்பாட்டின் வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். பேசப்படுகிற வார்த்தையாய் மாற வேண்டும். லோகோஸ் ரேமாவா என்ன செய்யணும்? மாற வேண்டும். அவரே நமக்கு மகிமையான பட்டயம், மகிமை பொருந்திய பட்டயம். அவரே என்றால் என்ன? அவருடைய வார்த்தை. தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பட சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? பைபிளை தூக்கிட்டு தெருவில் தருன்னு ஓடுறதா? இது தேவவசனமா ஆவியின் பட்டயம் சொல்லி பாஸ் சொல்லிட்டாரு, வா எடுத்து தெருவுக்குள்ள என்ன செய்வா? சர்ன்னு ஓடும். இந்த தெருவுக்கு அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு ஓடுவான். அப்படி இல்லை. தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னா வாயில வச்சு என்ன செய்யுங்க? பேசுங்க. சுகத்துக்குரிய வார்த்தைகளை, வெற்றிக்குரிய வார்த்தைகளை, நன்மைக்குரிய வார்த்தைகளை, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை, பாருங்க, நீடி ஆயுளுக்குரிய வார்த்தைகளை, வாழ்வுக்குரிய வார்த்தைகளை, குடும்ப ஒற்றுமைக்குரிய வார்த்தைகளை, இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை, ஐஸ்வர்யத்துக்குரிய வார்த்தைகளை, பெருக்கத்துக்குரிய வார்த்தைகளை உள்ள எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். பேசும்போது தான் ஒரு பெரிய வெற்றி என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாவத்தின் மேலே ஜெயத்தை எடுக்க முடியும். இச்சையின் மேலே ஜெயத்தை எடுக்க முடியும். பிள்ளி சுனியத்தின் மேலே, மந்திரவாதத்தின் மேலே வெற்றி எடுக்க முடியும். ஒரு உதாரணத்தை சத்தியவேதத்தில் நான் பார்க்க போகிறோம். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார்? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி வீழ்த்தினார்? எப்படி அவர் ஜெயம் எடுத்தார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு 3 சோதனைகள் உண்டாகிறது. அந்த 3 சோதனையிலையுமே சாத்தானை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது மாம்சத்திலே வந்த தேவகுமாரன், எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்க வந்து பாருங்க, பிசாசு ஆண்டவரை சோதிக்க வர்றான். இந்த கல்லுகளை அப்பங்களாய் ஆகும்படி சொல்லும், நீ சொன்னாதான் நடக்குமே, இந்த சொல்லுங்க நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க, பிசாசு வந்து அங்க சோதிக்கிறான். இதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பதில் சொல்றாரு. வாசிப்பு 4ஆம் வசனம். பதில் என்ன பதில் சொல்றாரு? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். எழுதி இருக்கிறதே என்றார். என்ன செய்திருக்கிறது? பிசாசு சோதனை கொண்டு வந்தோடனே, தம்பி இருப்பா, போயிட்டு வந்துடு, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லலை. அவன் சொன்ன உடனே இவர் எடுத்து சர்ன்னு விடுறாரு பாருங்க வார்த்தையை. என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்திருக்கிறது?
எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறதே? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறதே? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறதே. எனவே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து வீசுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பிசாசு பிரச்சனை கொண்டு வர்றான், சோதனை கொண்டு வர்றான். கொண்டு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறாரு. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். தேவவசமாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்து பாருங்க, வீசுறாரு. வீசின மாத்திரத்துல பிசாசு என்ன செய்யறான்? தோற்கடிக்கப்பட்டான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வெற்றி பெற்றார். அப்ப சாத்தானை ஜெயிக்க இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின ஆயுதம் என்னவென்று சொன்னால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்க பயன்படுத்தின ஆயுதம் என்ன? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நல்லா கவனிங்க. அவரே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தியிருப்பார்னா இப்ப நாம எதை பயன்படுத்தணும்? சொல்லுங்க. நாம எதை பயன்படுத்தணும்? நாமும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். சரி, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்தினார்? எவ்வாறு பயன்படுத்தினார்? எப்படி தெரியுமா பயன்படுத்தினார்? தம்முடைய நாவின் மூலமாய் பயன்படுத்தினார். தம்முடைய வாயின் மூலமாய் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். அங்கே எழுதியிருக்கிறதை என்று எடுத்து வாயினால் என்ன செஞ்சாரு? பேசினார். பேசின போதுதான் வெற்றியை பார்க்க முடிந்தது. அப்ப நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்க, ஒரு வியாதியின் அறிகுறிகளை பார்க்குறீங்க, ஒரு பண தேவை வருகிறது, உடனே என்ன செய்யணும்? தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும்? எடுத்து வாயை திறந்து பேசணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்து பேசுங்கள். அப்பதான் வெற்றியை பார்க்க முடியும். ஆமென். உட்காந்து ஓன்னு அழுகிறான பிரச்சனை மாறாது. போய் மதனையாட்டு நாத்து நாட்டுன்னு சொல்லிட்டு வரனால பிரச்சனை மாறாது. அண்ணன் தம்பிகிட்ட போய் சொல்லிட்டு வரனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்க, ஒரு தேவையை சந்திக்கிறீங்க, ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்குறீங்க, உடனே நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்ய எடுத்து வாயில வச்சு பேச வேண்டும். அவர்கள் வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும்? புறப்படும். உங்க வாயில் எது புறப்பட்டு வரணும்? உங்க வாயில எது புறப்பட்டு வரணும்? எது புறப்பட்டு வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்க வாயில எது புறப்பட்டு வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சரி பண்ணுங்க. ஆமென். எனவே முதல் சோதனையில ஆண்டவர் வெற்றி பெற்றார். எப்படி? தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்து வாயில வச்சு பேசுனனால சாத்தானை ஜெயித்தார். இப்ப இரண்டாவது சோதனை குறித்து பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உம்மை குறித்து உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவதாய் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எழுதியிருக்கிறது என்று என்ன செய்து? எழுதியிருக்கிறது என்று அவர் சொன்னாரு. எழுதியிருக்கிறது. இப்ப இவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? எழுதியிருக்கிறது. எப்படி வரான் பாருங்க. வீழ்த்துறதுக்கு என்ன பண்றான் பாருங்க பிசாசு. கர்த்தர் அவரு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது சொன்ன உடனே இவன் அதே ரூட்ல இவர் அடிச்சு வீழ்த்துறதுக்கு பிளான் பண்றான் பாருங்க. இப்ப இவன் என்ன சொல்றான்? சங்கீதம் 91 எழுதி இருக்குதுல, என்ன எழுதி இருக்குதுல? பாதம் கல்லில் மோதாதபடிக்கு இடராதபடிக்கு தேவதூதர்கள் கட்டளையிடுவார், அவர்கள் பாதத்துல கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்குதுல. அதனால அங்கிருந்து கீழே குதிக்க பார்க்கலாம். தேவதூதர்கள் தாங்குறாங்களான்னு பார்ப்போம். தேவதூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு பார்க்கறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா எழுதி இருக்குதுல அப்படின்னு யார் சொல்றா? நல்லா கவனிக்கிறீங்களா?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சாத்தான் என்றைக்குமே, இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. நான் ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த காரியத்தை, மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. சாத்தான் என்றைக்குமே வசனத்தை தவறாத்தான் பயன்படுத்துவான். எங்க தவறா பயன்படுத்துறானா? சங்கீதம் 91 தவறா பயன்படுத்துறானா? சாத்தான் எப்படி பேசுவான்? இப்படி தான் பேசுவான். வசனத்தை திரிச்சு பேசுவான். வசனத்தை தவறான செய்வான், சொல்லுவான். வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாகத்தான் அவன் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். வசனத்தை அழிவுக்கு ஏதுவாய்த்தான் அவன் பயன்படுத்துவான். வசனத்தை ஜீவனுக்கு ஏதுவா அவன் என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான். வசனத்தை லாபத்துக்கு எதுவாக என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான். வசனத்தை பாதுகாவலுக்கு எதுவாக என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான். கால் ஒடிஞ்சு போற மாதிரி, மண்டையை போடுறது மாதிரி, அழிஞ்சு போற மாதிரி எதை எடுத்து பேசுவான்? வசனத்தை வச்சு உங்களை என்ன செஞ்சிருவான்? பிசாசு வீழ்த்திடுவான், தோற்கடிச்சிருவான். அதனால தான் வசனம் வரும் பொழுது அந்த வசனம் ஜீவனுக்கு ஏதா வருதா அல்லது மரணத்துக்கு ஏதுவா வருதான்றதை கொஞ்சம் நின்று யோசித்து செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் எப்பயுமே வசனத்தை ஜீவனுக்கு ஏதுவாக, சுகத்துக்கு ஏதுவாக, பாதுகாவலுக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவாக தானே செய்வார், நமக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் பிசாசு எப்பயுமே என்ன செய்வான்? வசனத்தை தவறாக, மரணத்துக்கு ஏதுவாக, அழிவுக்கு ஏதுவாக, வியாதிக்கு ஏதுவாக என்ன செய்வான்? பயன்படுத்துவான். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் யார் பேசுறான்னு சொல்லிட்டு. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சரி, சாத்தான் இப்படி சொன்ன உடனேயே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இப்ப சாத்தான் சொல்றான், சங்கீதம் 91 எழுதியிருக்கிறது அல்லவா குதியும் என்று, அங்கே எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? நல்லா கவனிங்க. சோதனையிலையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை தான் எடுத்தாரு. இப்ப 2வது சோதனையில கர்த்தர் செஞ்சிடல, மாத்தீரல எதையுமே. 2வது சோதனையிலையும் எதான் பண்றாரு? மறுபடியுமாய் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை தான் என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எப்ப பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க எதைத்தான் எடுக்கணும்? எதைத்தான் எடுக்கணும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். வாசிங்க மத்தேயு 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. என்ன செய்திருக்கிறதே? எங்கே எழுதியிருக்கிறதே? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறதே. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன செய்திருக்கிறதே? எழுதியிருக்கிறதே. கவனிங்க, இயேசு கிறிஸ்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து வீசின உடனேயே பிசாசு என்ன செய்தான்? அங்கே தோற்கடிக்கப்பட்டான். அவன் வெட்கப்பட்டு போனான். பாருங்க, ஒன்றுமில்லாமல் போனான். ஆகவே 2வது முறையும் பிசாசு சோதனை கொண்டு வந்த உடனேயே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆயுதத்தை அவர் என்ன செய்து விடவில்லை? மாற்றி விடவில்லை. 2வது முறையையும் அதே ஆயுதத்தை தான் என்ன செஞ்சார்? அவரு எடுத்தாரு. அந்த ஆயுதம் என்ன? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லா காரங்களும் சொல்லுவோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதைத்தான் எடுக்கணும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். இப்ப 3வது சோதனை பிசாசு கொண்டு வர்றான். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பிசாசு சொல்றான் பாருங்க, இதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடறேன்? தந்துடுறேன். என் காலில் மாத்திரம் என்ன செஞ்சிடும்? கும்பிட்டு விழுந்துடும். காலில் விழுந்து கும்பிடுறதுன்றது நம்ம ஆளுகளுக்கு பெரிய விஷயமே. பட்டுன்னு விழுந்து பட்டுன்னு எந்திரிச்சிடலாம். சொத்தெல்லாம் எழுதி வச்சிடறா, ஒரு முறை என் காலில் கும்பிட்டு விழுகிறா. அப்பா, எத்தனை லட்சம் சொத்து காலில் கும்பிட்டு விழுக சொல்கிறாங்க, யாரும் பார்க்கல, விழுந்துருவோம், எழுதி வைக்கட்டும், பெரிய ஆள் ஆகிருவோம். ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆகிறது என்னதுங்க? ஷார்ட்கட்டில் என்ன வந்தாலும் சரி, எத்தனை லட்சம்னாலும் சரி,
காலில் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், கும்பிட்டு விழ மாட்டேன். என் தேவனாய கர்த்தரை நான் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்ய போகிறேன். விழுந்த கர்த்தருடைய காலில் விழுவினை தவிர எந்த மனுஷன் காலில் என்ன செய்ய மாட்டேன், விழமாட்டேன். எந்த மனுஷனுடைய காலிலையும் விழமாட்டேன். நான் சல்லி காசுக்கு விழ மாட்டேன், எத்தனை லட்சத்துக்கு விழ மாட்டேன். என் தேவனாய கர்த்தரை நான் பணிந்து கொள்ள போகிறேன். அவற்றை ஏராளம் செய்து இருக்கிறது. ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மூன்றாவது சோதனை இங்கே நான் பார்க்கிறோம். மூன்றாவது சோதனைகளையும் பார்த்தீங்கன்னா மாம்சத்திலே வந்து இயேசு கிறிஸ்து எதை பயன்படுத்தினார் என்றால் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தான் என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? வாசிங்க 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்ன செய்திருக்கிறதே? எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறதே? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறதே. எல்லாமே உபாகம புஸ்தகத்தில் எடுக்கிறாரு பாருங்க. உபாகம புஸ்தகத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறார் ஆண்டவர். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து உபாகம புஸ்தகத்தை நல்லா படிச்சிருக்கிறாரு பாருங்க. உபாகம புஸ்தகத்திலிருந்து பாருங்க வசனங்களை எடுக்கிறாரு பாருங்க. எனவே மூன்றாவது சோதனையிலையும் இயேசு கிறிஸ்து எதை கொண்டு சாத்தானை ஜெயித்தார் என்றால், வெற்றி பெற்றார் என்றால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டுதான் சாத்தான் என்ன செய்தார், ஜெயித்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவன் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். வல்லமையான ஆயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதை கர்த்தர் செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், இதை எடுத்து நல்ல வாயை திறந்து பேசுங்க, சத்தமா பேசுங்க. அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். அவரே மகிமையான பட்டயமாய் இருக்கிறார். அவரே மகிமையான பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை தான் நமக்கு மகிமையான பட்டயம். அவருடைய வார்த்தை எடுத்து வாயை திறந்து பேசும் பொழுது பெரிய வெற்றி என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். ஜெயத்தை பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியும், ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும், வாழ்வை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும். சத்திய வேதத்தில் பாருங்க, கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் பார்க்கிறோம். இந்த கிதியோன் ஒரு பயந்த சுபாவமுடைய மனுஷன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கள்ல, பயந்தாங்கோழி. என்ன கோழி? பெரிய பயந்தாங்கோழி பயலா இருப்பான். பாத்ரூம் கூட தனியாக போக மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஆம்பளை பயலா இருக்கியா? இன்னும் அம்மாவை அக்கா தங்கச்சி கூப்பிட்டு இருக்காம பாரு, போடா முதல்ல. பாத்ரூம் போகிறத கூட நாங்கள் இன்னும் வரணும், 7 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி கிதியோன் பாருங்க பயந்த மனுஷனாக இருக்கிறான். வாசிப்போம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்கால ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இங்கே கர்த்தர் கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதிரிகள் இவர்களை வந்து ஒடுக்கினார்கள். சுற்றில் இருக்கிற மற்ற ஜனங்கள் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், மீதியானியர்கள் ஒடுக்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்பி அருமையான ஒரு திட்டத்தை இவனிடத்தில் கொடுத்து அதை செயல்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு வெற்றியை இவர்களாலே இந்த நேரத்திலே அவர்கள் பார்க்க முடிந்தது. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி இவர்களுக்கு கொடுத்தார். கவனிங்க, இந்த வெற்றியை எவ்வாறு இவர்களுக்கு கொடுத்தார் என்பதுதான் மிக முக்கியம். இது எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த எதிரிகள் மேலே கர்த்தர் எப்படி இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார், எவ்வாறு வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னால், இப்ப 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எல்லாரும் கவனியுங்கள். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்கால ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்கால ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோட இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தில் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணையில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலையும் பிடித்து கொண்டு
கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். மீதியானியர்கள் வந்து பாளையம் இறங்கி இவங்களுக்கு விரோதமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பயப்படுறாங்க. இஸ்ரவேல் மக்களை என்ன செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க அருமையான ஒரு ஐடியா கொடுக்குறாரு கிதியோன்ட்ட. இந்த ஐடியாவை அங்கே சொல்லியாச்சு. 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேரையும் 100 பேராக பிரித்தாச்சு. பிரித்து 300 பேர் கையிலையும் தீவெட்டியை கொடுத்தாச்சு. 300 பேர் கையிலையும் ஒரு மண்பானையை, ஏப்பா யுத்தத்துக்கு போகும்போது மண்பானையை தூக்கிட்டு போவாங்க, பட்டயத்தை தூக்கிட்டு போவாங்க, ஈட்டியை தூக்கிட்டு போவாங்க. மண்பானை எந்த காலத்தில் தூக்கிட்டு போனாங்க? கர்த்தர் பாருங்க வேடிக்கை சில காரியங்களை செய்கிறாரு பாருங்க. மண்பானையை கொடுக்க சொல்கிறாரு. ஒரு கையில் தீவெட்டி, ஒரு கையில் மண்பானை. நல்லா கவனிங்க. எக்காலத்தை எடுத்து ஊதின உடனே மண்பானையை கீழே போடணும், தீவெட்டி என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்கணும். தீவெட்டியை உயர்த்தி பிடிக்கணும். 3ஆம் பக்கத்தில் நின்றணும், எதிரிகளுக்கு சுத்தியிலும். செஞ்சுட்டு உடனே என்ன செய்யணும்? கர்த்தரின் பட்டயம், கிதியோன் பட்டயம் என்று சொல்லணும். என்று என்ன சொல்லணும்? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது நான் என்ன செஞ்சிருவேன்? காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இவங்க எக்காலத்தை ஊதி மண்பானையை 300 பேரும் டொம்முன்னு போட்டு உடச்சு தீவெட்டி தூக்குன உடனேயே வாயத்திலிருந்து சொல்றாங்க, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். சொன்ன மாத்திரத்தில் எதிரிகள் எல்லாம் பெரிய படையே சுத்தியில் நிற்குதுறான்னு சொல்லி பயந்து தலதறிக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிய பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் அன்னைக்கு பாருங்க மீதியானியர்கள் மேலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எனவே இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். இதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். இங்கே பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பட்டயம் என்பது இதுக்கு அடையாளமா இருக்குது? வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. எனவே இந்த இடத்துல வார்த்தை என்று போட்டு வாசிங்க, ரொம்ப ஈஸியா விளங்கும். வார்த்தையின் போட்டு வாசிப்போமா? கர்த்தரின் பட்டயம் என்று வாசிக்காம கர்த்தரின் வார்த்தை என்று போட்டு வாசிங்க. எப்படி இருக்குன்னு? கர்த்தரின் வார்த்தை, கிதியோனின் வார்த்தை. கர்த்தரின் வார்த்தை, கிதியோனின் வார்த்தை. புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப கிதியோன் என்கிற வார்த்தையை எடுத்துட்டு இப்போ உங்க பேரை போட்டு வாசிங்க. இதுக்கு தான் அவ்வளவு தூரம் வந்தேன். இப்போ நான் எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ புரியும் நல்லா உங்களுக்கு இந்த வசனம். பட்டயம் என்கிற இடத்துல வார்த்தைன்னு போட்டு வாசிங்க. கிதியோன் என்கிற பேரை எடுத்துட்டு உங்க பேரை இந்த இடத்துல போட்டு வாசிங்க. நான் இப்போ என் பேரை போட்டு வாசிக்கிறேன், உங்க பேரை போட்டு வாசிக்கிறீங்களா? நீங்க அங்க பார்த்து வாசிங்க. கர்த்தரின் வார்த்தை, ஹேகினின் வார்த்தை. கர்த்தரின் வார்த்தை, ஹேகினின் வார்த்தை. கர்த்தரின் பட்டயம், ஹேகினின் பட்டயம். எத்தனைக்கு புரியுது? புரியுதா? எனவே கர்த்தர் இங்கே எவ்வாறு வெற்றியை கொடுத்தார்னா, இவர்களை சொல்ல வச்சு வெற்றியை கொடுத்தாரு. கர்த்தர் இன்னைக்கும் உங்களை வாயத்திலிருந்து சொல்ல வச்சுதான் வெற்றியை கொடுக்கிறாரு. நீங்க சொல்லாம வெற்றி நடக்காது, வெற்றி உண்டாகாது. உங்க வீடுகளில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென். உங்க வீட்டை சபிக்காதீங்க. உங்க வீட்டு வாசல்ல வெளியில் நின்று காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நின்றுட்டு உங்க வீட்டை ஆசீர்வதிங்க. என்ன வய வீடோ, என்னைக்கு வந்து தொலைஞ்சேன்னு அன்னைக்கே போச்சு எல்லாம். எத்தனை முறை பேசியிருக்கிறோம். என்ன வய குடும்பமோ, என்ன வய வீடோ, எப்படிலாம் பேசுகிறோம். என்னைக்காவது அந்த வீட்டை ஆசீர்வச்சிருக்கிறோமா? பீரோவை ஆசீர்வச்சிருக்கிறோமா? சமையலறை ஆசீர்வச்சிருக்கிறோமா? வீட்டு வாசலில் நின்று உங்கள் வீட்டை பார்த்து ஆசீர்வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சொல்ல வச்சு தான் காரியத்தை செய்கிறார். அதனால் உங்கள் வீடு நல்லா வரணும்னா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிங்க? எத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியுமோ? இருட்டுக்கு முன்னால் எல்லாம் யாரும் பார்ப்பாங்க ரோட்டில், என்னடா அது மாட்டி கிரிக்க மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க தான் நினச்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் எந்திரிச்சு வெளியில் வந்து நின்று உங்கள் வீட்டை பார்த்து நல்லா ஆசீர்வதிங்க. மனசார ஆசீர்வதிங்க. வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, புருஷனை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தையை விடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்க. வீட்டை பார்த்து வார்த்தை என்ன செய்யுங்க? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, வெற்றியின் வார்த்தைகளை, நன்மைகள் வார்த்தைகளை, சுகத்தின் வார்த்தைகளை, ஆரோக்கியத்தின் வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை, பெருக்கத்தின் வார்த்தைகளை உங்கள் வீட்டை பார்த்து என்ன செய்யுங்க?
அனுப்புங்க. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் வார்த்தை, என்னுடைய வார்த்தை. அப்படி என்ன செய்யுங்க, அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டாகும். ஆமென். எல்லா கரங்கத்தை சொல்லுமா, கர்த்தரின் பட்டயம், என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை. ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை பாருங்க, நம்முடைய நாவில வைத்து பேசினால்தான் அங்கே வெற்றி என்ன செய்யும், உண்டாகும். அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே சுகம் உண்டாகும், அங்கே பாதுகாவல் உண்டாகும், அங்கே சமாதானம் உண்டாகும், அங்கே ஆரோக்கியம் உண்டாகும், அங்கே வெற்றி உண்டாகும், அங்கே ஜெயம் உண்டாகும், அங்கே ஐஸ்வர்யம் உண்டாகும், அங்கே செழிப்பு உண்டாகும், அங்கே பெருக்கம் உண்டாகும், அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் நாமம் யெகோவா கேருப். அவரே நம்முடைய மகிமையான பட்டயம். அவருடைய வார்த்தையே நம்முடைய மகிமையான பட்டயம். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். லோகோஸ் ரேமாவாய் மாற வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்பாட்டின் வார்த்தையாய் மாற வேண்டும். அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும், பேசணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியும், சுகத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் மாறும், அப்பதான் இன்னைக்கு இருக்கிற கடை பிரச்சனை மாறும், இன்னைக்கு இருக்கிற தோல்வி மாறும், இன்னைக்கு இருக்கிற இல்லாமை மாறும், வறுமை மாறும், எல்லாம் மாறும். இன்னைக்கு பேச ஆரம்பிங்க, இன்னைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. டெய்லியும் மணிக்கணக்கில் உட்காருங்க, நேரம் கிடைச்சா ஆழமா அதில் வாசிங்க, அதுக்குள்ள போங்க, அது தியானமா அதுக்குள்ள போங்க, அதை எடுத்து குறிச்சு வைங்க, அதை வாயை திறந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமாய் ஒரு பெரிய வெற்றியை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. யெகோவா கேருப்பே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுடைய மகிமையான பட்டயம், உம்முடைய வார்த்தையே எங்களுடைய மகிமையான பட்டயம் கர்த்தாவே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எடுத்து வாயில வைத்து தொடர்ந்து பேச பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுதப்பட்ட வார்த்தையை மணிக்கணக்கில் வாசித்து அதை வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, ரேமாவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த ரேமாவாய் எடுத்து வாயில வைத்து பேச, வெளிப்பாட்டின் வார்த்தை வாயில வைத்து பேச பிள்ளைகளுக்கு பலனை தாரும், கிருபை தாரும். தூய ஆவியானவரை உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா வியாதியின் அறிகுறிகள் மாறட்டும், எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், இயலாமைகள் மாறட்டும் கர்த்தாவே. உடைய ஆசீர்வாத வீட்டில் தங்கியிருக்கட்டும். குடும்பத்தில் சமாதான ஒற்றுமை உண்டாகட்டும். ஜெயம் எடுக்கிறோம். குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். அவ்விதமாய் செய்கிறீருக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா.